அண்ட் நீங்களே ஒரு அத்லெட் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். கிட்டானோட இடத்துல நான் இருந்திருக்கேன். ஓ, ஆனால் இதில் என்னோட பர்சனல் ஃபீலிங் நிறையா இன்வால்வ் ஆயிருக்கு. நான் ஒரு நேஷனல் அத்லீட், நான் 10 வயசுலேருந்து ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆச்சு, அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் வீட்டில். கடலூரில் இருந்தால் எனக்கு வந்து க்ரோத் இல்லைன்னு நான் அப்படி தான் கிட்டத்தட்ட ஓடி வந்தேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு ரைடப்போ அவருக்கு கால் பட்டுடுச்சு இந்த இடத்துல, அப்படியே மயக்கம் வந்து அப்படியே விழுந்துட்டாரு. அவரை வந்து ப்ரீத் பண்ண விட்டு எல்லாம் பண்ணி திருப்பியே ஷூட் பண்ணிட்டாரு. அப்பவே மனதி கணேசன் சார் வந்து கூடயே இருந்தாங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ். உங்களோட கேரக்டருமே வந்து பயங்கர சூப்பரா பேசிட்டு இருக்காங்க பைசன்ல. எப்படி ஃபீல் பண்றீங்க? நிஜமா சொல்லணும்னா ரொம்ப சர்ப்ரைஸ்டா இல்ல. ஏன் இதே மாதிரியான ரெகுலர் படங்கள்? அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவருக்கு என்ன லென்ஸ் வேணும்னு கூட அவர் பர்டிகுலரா கேட்பாரு. தேங்க்யூ மாரி சார். மெடல் வாங்கினா ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த ஃப்ரேம் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டான ஃபீல் பண்றேன். வணக்கம் ஹரிதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களோட கேரக்டருமே வந்து பயங்கர சூப்பரா பேசிட்டு இருக்காங்க பைசன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க ஆஃப்டர் இந்த ரிசப்ஷன்லாம் கேட்கும் போது? நிஜமா சொல்லணும்னா ரொம்ப சர்ப்ரைஸ்டா இல்லை. ஒர்க் பண்ணும்போதே ஃபீல் பண்ணது தான். அதோட இவ்வளோ பேரோட இம்மன்ஸ் ஒர்க் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவான கேரக்டரில் இந்த படத்தில். ஏன்னா வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் போது அங்கே ஒரு புஷ் கொடுக்குற ஒரு கேரக்டர். எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்தில் வந்தால் பர்சனலாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சொல்கிறாங்களா உங்ககிட்ட? வந்து என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள், ஹரிதானான்னு தெரிகிற பீப்புள் வந்து என்ன பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அடுத்தது தான் சொல்ல வந்தேன். நான் நிறைய இன்டர்வியூஸில் உங்களை பார்த்துருக்கேன், உங்களோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து பிளான் பண்ண மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்லும் போது மாரி செல்வராஜ் சார் சொல்லும் போது இதுதான் ஃபீல் பண்ணீங்களா, இல்லை அவர் அப்படி தான் எழுதினாரா? அவருக்கு தான் எனக்கு தெரியுமே, மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது தவிர ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. ஸ்போர்ட்ஸ்னும் தெரியும், நான் சவுண்ட் ஹீலிங் மியூசிக் பண்ணுறேன்னு தெரியும். அப்படியே மெல்ல மெல்லமாக அப்படியே வந்து ஒரு முக்கியமான கேரக்டரா அப்படியே அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் பைசன் மாதிரி ஒரு படம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிறைய நாள் ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்திருக்கு. என்ன பண்ணுறது, அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கிறது தான். நான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எங்கேயோ இருக்கும், எங்கேயோ இருக்கும், நான் எங்கேயோ இருப்பேன். நான் அதுக்கான முயற்சி பண்ணுவேன், அதுக்கான இடத்துக்கு போவேன். எப்போவுமே அந்த கோல்ஸ் வந்து மூவிங் கோல்ஸாகவே இருக்கும். நிறையா ஹார்ட் ஸ்பேசஸ் இருந்துச்சு. அப்படி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பைசனை வந்து எல்லோரும் ரிசீவ் பண்ணுறது, அகெயின் ஐ செட் ஐம் நாட் சர்ப்ரைஸ், பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் தட் முக்கியமான படம் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டதும் அதை செலிப்ரேட் பண்ணுறதையும் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்களே ஒரு அத்லெட் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் நிறைய பன்முக திறமைகள்லாம் உங்ககிட்ட இருக்குது. பட் நான் இந்த படத்துக்கு வந்து அந்த அத்லெட் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு அத்லெட் பேஸ் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் அந்த சைடு உள்ள ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு அத்லெட் பேஸ் பண்ண படம், கபடி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இந்த பைசன் உங்களுக்கு வரும்போது எப்படி எக்ஸைட்டடாக இருந்தது? ஓகே, நம்மளும் ஒரு அத்லெட், ஓகே இதில் ஒரு பார்ட் இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி நான் என்னையும் பைசன் கிரியேஷன் மாரி சாரன் டீம் வந்து நான் வேறையா என்னால் தள்ளி வச்சு நான் பார்க்கல. எனக்கு ஒரு ஃபிலிம் வெளியிலேருந்து வர மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஐம் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் த டீம். நான் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணேன். ஓகே, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதில் என்னோட பர்சனல் ஃபீலிங் நிறையா இன்வால்வ் ஆயிருக்கு. நான் ஒரு நேஷனல் அத்லீட். நான் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா, பார்த்துட்டேன். கிட்டானோட இடத்துல நான் இருந்திருக்கேன். ஓ, நான் எனக்கு வந்து எந்த மீட்டுன்னு நான் இப்போ சொல்ல முடியல. நான் ஒரு ஸ்டேட் மெடல் பண்ணி நான் கடலூரில் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ அந்த பட்டன் ஃபோனில் ஃபோன் பண்ணி கேட்பேன், இங்கே வந்து எப்போ போகிறோம், நேஷ்னல் செலக்ட் ஆகிருக்கேன், எப்போ போகிறோன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களும் இப்போ அப்போன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க நேஷ்னல்ஸ் போயிட்டாங்க என்னை விட்டுட்டு. வேற ஒரு பிரான்ஸ் பண்ணவங்க செலக்ட் அவங்கள கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஓகே, அது என்னால் ஒரு ஸ்கூல் கிட்டா என்னால் போய் கேட்கலாம் முடியல யார்கிட்டையும். ஏன் வந்து என்னை விட்டுட்டு போனீங்க, அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் வீட்டில். ஏன்னா
எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தவிர எதுவுமே தெரியாது. நான் காலைல எந்திரிப்பேன், கிரவுண்டுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், கிரவுண்டுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். என் கனவு நான் தூங்கும்போது, முழிக்கும்போது என்னோட மூவ்மெண்ட்ஸ், என் திங்ஸ் எல்லாத்துலேயும் அதான் இருக்கும். ஒரு வாட்டி ஏதோ புக்கு ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லி நான் படித்த ஸ்கூல் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கூல். நான் இப்போவும் இன்னைக்கு இந்த ஜென்மம் ஃபுல்லாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து சென்ட் மேரிஸ் கடலூரில் படித்தேன் அப்படிங்கிறத. அங்கேருந்து படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலகத்தில் எங்கெங்கேயோ நல்ல நல்ல ரொம்ப ஆரோக்கியமான இடங்கள்ல இருக்காங்க. எனக்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எதுவுமே கிடையாது. பர்த்டே எல்லாமே கிரவுண்டில் தான். பர்சனலாக எனக்கு வந்து கிட்டானோட லைஃப் வந்து நான் தான் அதுலேயும் நான் இருக்கேன். அதுலேயும் என்னை பார்க்குறேன். அங்கே இருக்க ஒரு கேரக்டரோட ஒரு எமோஷன்லேயும் நான் என்னை பார்க்குறேன். எனக்கு சில டைம் அது டூ மச் டு ஹேண்டிலாகவும் இருந்துச்சு. எனக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆச்சு மெயினான சீனுக்கு முன்னாடி. அப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ப்ராசஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எல்லாருக்குமே சில டைம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இல்லை, அது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. பர்டிகுலராக உங்களுக்கும் அழகன் பெருமாள் சாரோட அந்த காம்பினேஷன் வர போர்ஷன் எல்லாமே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு ஃபீல் ஆகும்ல. நான் ஒரு இடத்துல வந்து இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசினா எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக, நான் எவ்வளோ வார்மாக ஃபீல் பண்ணுவேன். அதை தான் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்காக யாராவது அந்த இடத்துல பேசியிருந்தா அந்த மாதிரி எக்ஸாக்டா அதே ஃபீல் தான் எனக்கு தோணியிருக்கு. தோணியிருக்கு. அந்த லைன்ஸ்லாம் படிக்கும்போது நான் பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன் கேரவேன்ல. ஏன்னா கடலூர்ல இருந்தா எனக்கு வந்து க்ரோத் இல்லைன்னு நான் அப்படிதான் கிட்டத்தட்ட ஓடி வந்தேன். அந்த மாதிரி ஒரு சோன்ல தான். இங்க இருந்தா நமக்கு வந்து இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவும் இல்லை. நாங்க தான் அந்த டைம்ல அத்லெட்டிக்ஸ்ல இப்பயும் ஸ்டேடியம்ல கேட்டா தெரியும் என்ன. ஏன்னா ஆல்மோஸ்ட் வீடை தவிர நாங்கள் தான் இருப்பேன். ஸ்கூல் ஸ்டேடியம் 2 தான். அந்த நேஷனல்ஸ் நான் சொன்னேன்ல, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து டைமோ ஸ்பேஸோ இல்லை அதை ஃபாலோ பண்ணி நான் செலக்ட் ஆகிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன், நான் நேஷனல்ஸ் போகணுங்கிற அந்த டைமில் அட்லீஸ்ட் அவங்கள தப்பு சொல்லி இல்லை. அப்போ அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரணும். நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லணும்னு இருக்கேன். ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் ஏன் கம்மியாக இருக்குங்கிறத எங்கெங்கேயோ உட்காந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஏன் கம்மியாகுது? ஏன்னா நிறைய நல்ல ஆத்லீட்ஸ் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கே போக முடியாத சூழல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆப்வியஸாக இருக்கும் இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த மாதிரி ரியல் லைஃப்லேயே நிறைய ஆத்லீட்ஸ் அங்கங்கே இருக்காங்க, நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஆத்லீட்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க வெளியே வரணும். அப்போ அவங்க வெளியே வரணும்னா என்ன, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை அவங்க கார்டியனோ யாருக்கோ அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும், எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியணும். அவங்க வரணும். அவங்க ஒரு வேளை ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லலை. நிஜமாவே நான் வந்து வெறும் காலில் ஓடி எனக்கு காலில் கொப்பளம் வந்து 2-3 நாள் அப்படியே இப்படி நொண்டி நடந்திருக்கேன். ஆசையாக இருக்கும் அடிடாஸ், நைக் ஸ்பைக்ஸ்லாம் பார்க்கும்போது. அடிடாஸ் தான் என்னோட ஃபேவரட் பிராண்டு. எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளும் இன்னும் பெட்டர் ஸ்பைக்ஸ் இருந்தால் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக, அது வந்து ரியாலிட்டி தான். அது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. நான் எஸ்டிஏடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். அப்போது அந்த எஸ்டிஏடி கிட்ட தான் வியர் பண்ணியிருப்பேன் டிஷர்ட்டும் லோயரும் தான். அதுதான் மோஸ்ட்டாக இருக்கும். காலேஜ் படிக்கும்போது வந்து சென்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணேன். அப்படி இன்னும் பெட்டரான சப்போர்ட் வந்து இன்னும் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் தான். அண்ட் பைசனில் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து த்ருவ் சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். இது வரைக்கும் நம்ம வேற ஒரு டைமென்ஷனில் வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் வேற ஒரு டைமென்ஷனில் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக கிட்டானா மட்டும் தான் தெரியும். நம்ம த்ருவ்ன்றதை வந்து மறந்துடும். அவரோட உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் ஷார்ட்ஸ்லாம் சீன்ஸ்லாம் இருந்துருக்கு. எனக்கு இருந்ததுல முக்கால்வாசி அவர் இருக்கிற அன்னைக்கு தான் எனக்கு ஷார்ட்ஸ் இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இப்போ நான் ஒரு ஆத்லீட்டாக, நான் ப்ரொஃபஷனல் ஆத்லீட்டு, நான் 10 வயசுலேருந்து ஓடிட்டுருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற நான் ரத்தம் சிந்தியிருக்கேன், நான் வேர்வை சிந்தியிருக்கேன், நான் அழுதுருக்கேன், அந்த ட்ராக்லேயே படுத்து அப்படியே கடந்திருக்கேன். அதெல்லாம் அது ஓகே, நான் அதை பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அடி, நிஜமாவே ரத்த காயம், ஒரு ரைடப்போ அவருக்கு கால் பட்டுடுச்சு இந்த இடத்துல, அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே மயக்கம் வந்து அப்படியே விழுந்துட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு சாயந்தரம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம்
அவரை வந்து ப்ரீத் பண்ண விட்டு எல்லாம் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணிட்டாரு. அப்பவே ரெஸ்ட் எடுத்து அன்னைக்கு பேக்கப் பண்ணி போல திருப்பி. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு, நானே இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன் இல்லையா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால என்ன வேணா பண்ண முடியும், அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதை நான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நிறைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபடி வந்து நிஜமாவே ஒரு கபடி பிளேயரால என்னென்ன மூவ்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அப்போ எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஓகே. மனதி கணேசன் சார் வந்து கூடயே இருந்தாங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ். ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அவங்களோட லைஃப்பை வந்து பண்ணதுலேயும். அதில் நானும் ஒரு அன்டெனேபிள் பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நிறைய ரியல் கபடி பிளேயர்ஸ் நடிக்க வச்சுருந்தாங்க. மாரி சார் வந்து உண்மையிலேயே கபடி பிளேயர்ஸ் நடிக்க வச்சுருந்தாங்க. அப்போது நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது பீக்கில் இருக்கும்போது என்னோட பேர் ஹிந்துலலாம் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட்டோட யூசேஜ் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வருஷம் 2017 பற்றி பேசுகிறேன். அப்போது இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேனை வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் அவங்கள காஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பிரபஞ்சன் எல்லாருமே, எனக்கு மற்றவங்க பேர் தெரியல, கேப்டனா வர்றவரும் ஒரு கபடி பிளேயர் கேரக்டர் பண்ணிருக்காரு இல்லையா, ப்ரோ கபடி பிளேயர். அப்படியே ப்ரோ இல்ல இதுல விளையாடி. ஆமா, கரண்ட்ல ஃபீல்ட்ல இருக்கவங்க. ஓகே, நைஸ், சோ நைஸ். அண்ட் உங்களோட நீங்க சொன்னீங்க பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படின்னும் போது மாரி செல்வராஜ் சார் பத்தி நம்ம பேசணும். ஏன்னா வந்து ஒரு படங்களுக்கு ஒரு இஷ்யூவை வந்து நமக்கு அட்ரஸ் பண்ணி அதுல இருக்கிற அந்த சீரியஸ்னஸ். எனக்கு வந்து ஒரு தனித்தனி இஷ்யூவை மாரி சார் அட்ரஸ் பண்ற மாதிரி இல்லை. எல்லாமே வேற அப்ரோச்சஸ்ல வேற கதை களத்துல எங்களோட இது சொல்றோம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமானது உலகம், எல்லாருக்குமானது, எல்லாரும் அன்பா ஒன்னா என்ன ஆரோக்கியமா பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போக முடியுமோ அதை பண்ணலாம். என்ன 100 வருஷமா எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் இங்க இருப்போமா, நம்மள தவிர வேற யாராவது இங்க இருப்பாங்க. அப்ப இங்க உட்காந்துட்டு இது என்னோடது அது உன்னோடது, நீ இதுதான் பண்ணணும் நான் அதுதான் பண்ணணும், நீ எதுக்கு இங்க வர போற, இதெல்லாம் பேசுறது வந்து ஆரோக்கியமற்றதாகவும் அறிவு கம்மியாகவும் தான் இருக்கு. அப்போ நம்ம அதை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் எல்லாரையும். இது உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேல இருக்கிற ஒரு சின்ன கிரிட்டிசிசம் வந்து நீங்க சொன்னது ஒரு விஷயம் தான். ஏன் இதே மாதிரியான ரெகுலர் படங்கள் இது மாதிரி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன்ஸ் அவர் நிறைய ஸ்டேஜஸ்ல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ஒரு ஆக்டரா இருக்கேன், நான் நேஷனல் அத்லீட்டா இல்லை அப்படின்னா என்னால நடிப்புக்காக என்னால கண்டிப்பா அதுக்குள்ள போக முடியும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா எந்த அளவுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம என்ன இடத்துல இருந்து வந்தோம், நம்ம என்னென்ன பட்டிருக்கோம், அது நம்ம மனசுல எவ்வளவு ஆழமா எவ்வளோ ரத்தத்தோட இது இருக்குல்ல. இது கேட்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல பாருங்க. கரெக்ட். நமக்குள்ள 1000 டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், எந்த வேணா இருக்கலாம், ஜெண்டரோ படிப்போ அது எதா வேணா இருக்கலாம். நம்மளால அது எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டா தெரியாது. இப்போ நான் இதெல்லாம் சொல்றேன்ல, இது உங்களுக்கு ஒரு நியூஸ் தான், ஆனா நான் தான் அது லைஃப்ல இருந்திருக்கேன். அந்த கடலூர்ல இருந்து அது ஃபோன் பண்ணி ஒரு கிட் வந்து இங்க ஃபாலோ அப் பண்ணி நேஷனல்ஸ் போக முடியாம 2 நாள் சாப்பிடாம இப்படி சுருண்டு படுத்து அழுதுட்டு இருந்தேன்னா, அப்ப அது உங்களுக்கு ஒரு நியூஸ் தானே தவிர அது ஒண்ணு இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நீங்க அந்த இடத்துல வந்து அதை சொல்லும் போதுதான் புரியும். ஆமா. அப்போ நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோ எக்ஸிஸ்ட் தான் பண்ண முடியும். நீங்களா இருக்கிறதையும் நானா இருக்கிறதையும் நம்ம எல்லாரும் இப்ப இந்த ரூம்ல உட்கார்ந்துருக்க மாதிரி நம்ம பாட்டு இருந்துட்டு போக முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து அதில் அவர் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு ஒரு போர்ஷன் ஒன்று வரும். அதில் வந்து நிறைய பேர் சொல்றது த்ரூவ் அந்த இடத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த அழுதுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு மூச்சு விட முடியல அப்படிங்கிற. ஐயோ, அது வந்து அதை நான் சொல்லும் போதே எனக்கு சிலுக்குது. இப்போ அதை பற்றி பேச எனக்கு இங்கெல்லாம் வந்து கூஸ் பம்ஸாகவும் நான் அதை இங்கே ஃபீல் பண்ணுறேன், கண்ணு கலங்குற மாதிரி ஆகுது உள்ள. அது அந்த மாதிரி தான், அது எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ அங்கே தான் இருந்தேன், என்னோட சீன் தான் அது. எனக்கும் அந்த சீன் வந்து அந்த ஷார்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஓவரால் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ஓகே இதுதானே நம்ம இவ்வளோ நாள் வந்து இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சோல்ஃபுல்லாக எடுத்து ஒன்று பண்ணி இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை அட்ரஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு கேட்க? இது ஹரிதாவா கேட்குறீங்களா டீமா? ஹரிதா டீம் ரெண்டுமே. நான் டீமா சொல்லணும்னா ஒர்க், அவ்வளோ ஹார்ட் ஒர்க், இம்மன்ஸ் ஒர்க். ஒருத்தரும் அப்படி சொல்லணும்னா நம்ம மாரி சார் ஃபர்ஸ்ட்டு, எழில் டிஓபி, மியூசிக்,
நிவாஸ் வந்து எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோல் நான் ஒரு தேர்ட் பர்சனாக வெளிலேருந்து சொல்லணும்னா, ஒரு ஹோல் ஆல்பமாக எல்லா பாட்டுமே எங்கேயுமே ஒரு சின்ன டைலூஷன் கூட இல்லாமல் இவ்வளோ பவர்ஃபுல்லான திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி ஒரு ஆல்பமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் நானும் இப்போ உள்ள வரேன். அப்போ நானும் அதில் இருக்கேங்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் தான். ஆமாம், ஒரு பெரிய ஷூஸை ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தின வந்து சந்தோஷ் நாராயண் சார், ஏ ரஹ்மான் சார் அப்படின்னும் போது நிவாஸ் சார் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே சொல்றாங்கல்ல. த்ருவும் சொன்னார் எங்களோட அவருக்கு அந்த ஸ்பேஸ் வந்து மாரி சார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் அமைஞ்சிருக்கு. எல்லாமே சேர்ந்து இப்போ சில ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹோல்சம் ஃபீல்னு சொல்லுவோம்ல. எனக்கு சில ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது அப்படி இருந்திருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமார் அண்ணா அவங்களோட டீம் ஜெயின்னு ஒரு ஆர்ட் அசோசியேட் ரகுன்னு நம்ம வீடியோலாம் வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட வேர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஆடு வந்து ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆடு அவங்க கிரியேட் பண்ணதெல்லாம் வீடியோலாம் இருக்கு. இருக்கு. அது நீங்க அதெல்லாம் நீங்க பாருங்க. அந்த வீடு அது எல்லாத்தையும் அவங்க எப்படி உட்காந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் நான் பார்த்தேன் ஆடு பண்ணதெல்லாம். ஐயோ, நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அந்த மாதிரி ஒருத்தருமே சவுண்ட் டிபார்ட்மெண்ட் சுரேன் பயங்கரமாக சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரையாவது விட்டுற போகிறேன்னு பயமாக இருக்குது. எடிட்டர் திரு செல்வாவோட அசோசியேட் எல்லாருக்குமே ஃபிலிம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப பர்சனலாக இருக்குது. நிறைய இடத்துல பர்சனலாக இருக்குது. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒரு 3 நாள் ப்ராஜெக்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எழில் அவங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு எல்லாத்துலேயுமே பர்சனலாக கனெக்ட் ஆகுது. எனக்கு என்னதான் ஒர்க் பண்ணலை, நான் இன்னும் பாடலை நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆடலை வேற என்ன அதெல்லாம் என்ன பண்ணல பண்ணுவேனா இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம அதை என்ன வேணா பண்ணிடுவேனா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் யாராவது மிஸ் பண்ணிட போகிறேன்னு பயமாக இருக்குது எனக்கு. லைட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மாரி சார் வந்து அவருக்கு என்ன லென்ஸ் வேணும்னு கூட அவர் பர்டிகுலராக கேட்பார். இந்த ஷார்ட் எனக்கு வந்து இந்த ஆங்கிளில் இதில் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். அவ்வளோ டிஃபைன்டாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்னும் பெஸ்ட்டுக்கும் மேலே தான் கொடுக்க முடியும். அப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து இவ்வளோ டெப்த்தோட விஷயங்களை கொண்டு வந்து டேபிளில் வைக்கும்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருமே அங்கே வந்து லேசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. வள்ளியண்ணா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவரால் தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே, அவரால் தானே. ஆமாம். அப்புறம் வந்து அரவிந்த் அவங்களும் பயங்கரமாக அது ஒரு ஷார்ட்ல வருவாங்க. அந்த ஒரு ஷார்ட்டோட லைட்டுமே அவங்களுக்கு காமிச்ச அந்த ஃப்ரேமிங்குமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. அது அப்புறம் சரண்யா, ராகுல் இவங்க 2 பேரும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் அவங்கள ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கும் அது இருக்குன்னு நம்புகிறேன். மாமன்னன்லேருந்து பார்க்குறேன், நான் 4 வருஷமாக பார்க்குறேன் இல்லையா. அவ்வளோ அதான் எனக்கு என்னோட டீம் நானும் அப்படிதான் எனக்கு தோணுது. என்னால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ண ஃபீல் இல்லை. ஒரு ஏவி கூட பண்ணியிருந்தாங்க டைரக்டர் அண்ட் டீம். நான் அதை அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்க. அப்போ அதை பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு பேசுறது வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகும். இன்னொன்றுமே உங்ககிட்ட வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அதில் ஒர்க் பண்ணதுக்காக ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று பண்ணி அது பார்க்கலாமா? பார்க்கலாம். தேங்க்யூ மாரி சார் அண்ட் டீம். ஸோ நைஸ், செமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து த்ருவ் சார் இதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருப்பீங்கல்ல படத்தில், கொஞ்சம் வேற மாதிரி ஃபேஸ் இங்கே இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பேன். அவருக்கு தலையில கொம்பு இருக்கிற மாதிரி பைசன். எஸ். ஸோ நைஸ், சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து நான் இப்போ காம்படிஷன்ஸ் நான் வந்து பண்ணுறது இல்லைங்கிறத என் பிரெயின் இன்னுமே அக்செப்ட் பண்ணல. நான் அகெயின் 35 ஆகும்போது நான் காம்படிஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு மெடல் வாங்கினா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் ஈஸியாலாம் கிடைக்காது. எவ்வளோ மெமெண்டோ என்னென்னமோ அதுக்கப்புறம் நிறையா வாங்கியிருக்கேன் எங்கெங்கயோ ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாம். எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேயுமே நான் இன்னும் காட்டல. எனக்கு புரியுது, நீங்கள் அதை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரீங்களே. ஸோ அது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வாங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓகே, ஒரு அவார்ட் வாங்கின ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இது வீட்டுக்கு சென்ட் பண்ணாங்க. ஏடிஸ் 2 பேர் கொண்டு. ரொம்ப அழகாக இருக்குது.
கண்டிப்பா வந்து படம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் பாராட்டியிருப்பாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து பார்க்க போறாங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு பைசன் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படம். அதனால கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. நைஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் எங்களுக்கு பைசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபேவரட் படமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டரா நீங்க நடிச்ச கேரக்டரும் இருக்கு. தேங்க்யூ ஸோ அண்ட் மச். இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும்னு சேர்ந்து ரெட் நூல் சார்பா வந்து நாங்க விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.